சதாசிவ அஷ்டமி பைரவர் வழிபாடு. வைகாசி மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி சிவபெருமானின் அம்சமான கால பைரவரை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த வைகாசி மாதத்தின் தேய்பிறை அஷ்டமி திதி சதாசிவ அஷ்டமி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டு மிகவும் விசேஷமாக பைரவரை வழிபடுவதற்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. இந்த சதாசிவ அஷ்டமி 8/6/2026 திங்கட்கிழமையன்று சிவனுக்கு உகந்த நாளான சோமவாரத்தில் மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த சதாசிவ அஷ்டமி நாளில் சிவபெருமானையும் கால பைரவரையும் மாலை நேரத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பு. பைரவருக்கு செவ்வரளி பூக்களை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்வதால் எதிரிகள் தொல்லை நீங்கும், கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த சதாசிவ அஷ்டமி நாளில் குடை, செருப்பு, பானகம் அல்லது தயிர் சாதம் ஆகியவற்றை தானமாக தருவது மிகுந்த புண்ணியத்தை தரும் என்று பக்தர்களால் கண்கூடாக நம்பப்படுகிறது. அகல் விளக்கில் இலுப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் ஆகியவற்றை ஊற்றி தனித்தனியாக தீபம் ஏற்றி வழிபடுவது பைரவரின் அருளை பெற்றுத்தரும் என்று மிகவும் சிறப்பாக நம்பப்படுகிறது. சதாசிவ அஷ்டமி நாளில் நாள் முழுவதும் விரதம் இருந்து பைரவரை வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பு. உபவாசம் இருக்க இயலாதவர்கள் பால், பழம் அல்லது நீர் மட்டும் அருந்தி பைரவரை வழிபடுவதும் சிறப்பு. சிவபெருமானின் ருத்ர ரூபமான கால பைரவரை வழிபடுவதற்குரிய மிகச் சிறப்பான நாளே சதாசிவ அஷ்டமி ஆகும். இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானையும் பைரவரையும் வழிபட்டால் பாவங்கள் நீங்கி கடன் தொல்லைகள் தீர்ந்து வளமான நலமான வாழ்க்கையை பெறலாம். பைரவருக்கு வில்வ இலைகளாலும் சிவப்பு நிற அரளிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்வது மிகவும் உகந்தது. இந்த சதாசிவ அஷ்டமி நாளில் விரதம் இருந்து பைரவரை வழிபாடு செய்வதால் குலம் தழைத்து சந்ததிகள் சிறக்கும். முந்தைய பிறவி மற்றும் இந்த பிறவியில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். திருமண தடை நீங்கி குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிவபெருமானின் சீற்றத்தில் இருந்து தோன்றியவரே பைரவர். அண்டத்தில் உள்ள தீய சக்திகளை அழிக்கவும் உலகை காக்கவும் சிவபெருமான் தன் நெற்றி கண்ணில் இருந்து பைரவரை உருவாக்கினார். சிவபெருமானின் உக்ர வடிவமான பைரவர் பிரபஞ்சத்தின் 8 திசைகளையும் காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவராக 8 வடிவங்களில் காட்சியளித்து வழிபடப்படுகிறார். அந்த வடிவங்கள் மிகவும் விசேஷமானவை. அவை அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர் என்று 8 வடிவங்களால் பைரவர் மிகவும் சிறப்பாக வழிபடப்படுகிறார். இவர்களை தவிர செல்வ வளத்தை நமக்கெல்லாம் அருளும் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் மற்றும் உக்ர வடிவமான வடுக பைரவர் ஆகியோரும் பைரவரின் முக்கிய வடிவங்களில் சிறப்பான வடிவங்களாக கருதப்படுகிறார்கள். ஒரு முறை அகந்தையுடன் இருந்த பிரம்மதேவனின் கர்வத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் பைரவரை ஏவினார். பிரம்மனின் கர்வத்திற்கு காரணம் சிவனை போலவே தனக்கும் 5 தலைகள் இருக்கின்றன என்பதுதான். எனவே பைரவர் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை தன்னுடைய நகத்தால் கொய்து அழித்து விட்டார். இதனால் பிரம்மாவின் கர்வம் அடங்கிவிட்டது. ஆனால் பைரவரை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது. இதனால் பைரவர் கபாலத்தை கையில் ஏந்தி பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளானார். பின்னர் காசி உள்ளிட்ட பல்வேறு புண்ணிய தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வேண்டி தன்னுடைய தோஷத்தை போக்கிக் கொண்டார் பைரவர். எனவே இந்த சதாசிவ அஷ்டமி நாளில் பைரவரை மனதார வணங்கி வழிபடுவதால் பக்தர்களுக்கு பயம் விலகி நவக்கிரக தோஷங்கள் நீங்கி இகலோகம் மற்றும் பரலோக நன்மைகள் கிடைக்கும். காலத்தின் அதிபதியாக வழிபடப்படும் கால பைரவரை தேய்பிறை அஷ்டமி நாளில் வழிபடுவதால் ஜாதகத்தில் உள்ள ராகு கேது தோஷங்கள், 7.5 சனி, அஷ்டமச்சனி ஆகிய தாக்கங்கள் குறையும்.
பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர், பயத்தை அழிப்பவர் என்று பொருள். எதிர்ப்புகளை தவிடுபொடியாக்கி நமக்கு தைரியத்தையும் பாதுகாப்பையும் வழங்குபவரே பைரவர் ஆவார். தேய்பிறை அஷ்டமி நாட்களில் மாலையில் அல்லது ராகு காலத்தில் பைரவருக்கு சிவப்பு நிற மலர்கள் சார்த்தி மிளகு கலந்த சாதம் அல்லது தயிர் சாதம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து எலுமிச்சம்பழ மாலை அல்லது வடை மாலை சாற்றி வழிபட நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறி வாழ்வில் வளம் செழிக்கும். தர்மசேது பாலகம் ஸ்வதர்ம மார்க்க நாசகம் கர்மபாஷ மோச்சகம் சுஷர்மதாயகம் விபும் ஸ்வர்ணவர்ண சேஷபாஷ சோபிதாங்க மண்டலம் காஷிகா புராதிநாத கால பைரவம் பஜே என்று ஆதிசங்கர பகவத் பாதர் காலபைரவ அஷ்டகத்தில் காலபைரவரை மிகவும் சிறப்பாக வணங்கி வழிபடுகிறார். தர்மத்தை அரணாக காப்பவரும் அதர்ம மார்க்கத்தை அழிப்பவரும் கர்மாக்களிலிருந்து ஏற்படும் பந்தங்களை எல்லாம் விடுவித்து நம்மை காப்பவரும் மிகுந்த சௌக்கியத்தை அளிப்பவரும் தங்கம் போன்ற காந்தி கொண்ட தலைமுடியினால் அழகாக காணும் ஷரீரத்தை உடையவரும் மிகுந்த சுத்தமானவரும் காஷி தலத்தை காப்பவரும் ஆகிய எங்கும் நிறைந்த பரம்பொருள் ஆகிய காலபைரவ மூர்த்தியை நான் வணங்கி வழிபடுகிறேன் என்பதே இந்த ஸ்லோகத்தின் அர்த்தமாகும். காலபைரவருக்குரிய சிறப்பான அஷ்டமி திதியாகிய சதாசிவ அஷ்டமி நாள் 8/6/2026 திங்கட்கிழமை அன்று மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த சதாசிவ அஷ்டமி நாளில் நாமும் மனமுருகி மெய்யுருகி கால பைரவரை வணங்கி வழிபட்டு எல்லா நலங்களும் வளங்களும் பெறலாமே.